ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்களே செய்ய போறோம். எதை வச்சு செய்ய போறோம்னா இந்த மேஜிக் பாப்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். இந்த மேஜிக் பாப்ஸ் ஒரு கேண்டி மாதிரி தான். இதுதான் இந்த மேஜிக் பாப்ஸ். இந்த மேஜிக் பாப்ஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறோம். இந்த மேஜிக் பாப்ஸ் ரெண்டு ஃபிளேவர்ல அவைலபிள்ல இருக்கு. ஒன்னு ஆரஞ்சு, இன்னொன்னு இந்த கோலா ஃபிளேவர். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும், இது பாப்பிங் கேண்டி. அதாவது இத வாயில போட்டோம் அப்படின்னாவே, வாயில போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னாவே படன்னு ஒரு சவுண்டு மாதிரி வரும். அதனாலதான் இத பாப்பிங் கேண்டின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, என் பொண்ணுக்கு இதை கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாப்பிங் கேண்டியை என் பொண்ணுக்கு கொடுத்து எப்படி அவ ஃபீல் பண்றான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வாயில வச்சிரு. படபட வாயிலிருந்து ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அதுதான் இந்த பாப்பிங் சவுண்டு. இப்போ இருங்க, என் பொண்ணுக்கிட்ட கேட்கலாம், அவள் அந்த பாப்பிங் சவுண்டு எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லி கேட்கலாம். அது அப்படியே ஒரு நாக்கு அப்படி கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெடி 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 பாம்பு வெடி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இப்போ நாங்கள் 3 எடுத்திருக்கோம். ஒன்று ஸ்ப்ரைட்டு, தம்ஸ்அப்பு, ஃபேண்டா. இது 3லையும் இந்த மேஜிக் பாப்ஸை போட்டு எதில் நிறையா பொங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு பாட்டிலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, என் பொண்ணு நல்லா ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு கொடுக்க நானே பண்ணிடுறேன். நானே பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணும்போதே நல்லது. இப்போ இந்த 3 பாட்டிலுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு மேஜிக் பாப்ஸாக எடுத்து கட் பண்ணி இது ஒன்னொன்னுலேயும் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரைட்டும் ஃபேண்டாவும் வச்சு ட்ரை பண்ணலாம். என் பொண்ணு ஸ்ப்ரைட்டில் போடுவா, நான் ஃபேண்டாவில் போடுவேன். சேம் மேஜிக் பாப்ஸ் தான் எடுக்கிற ஆளுக்கு ஒன்று. ரெடியா யாழ்முகில்? ரெடியா? இப்போ போடலாமா? ரெடி, 1 2 3. இன்னுமே பாருங்க, இது பொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சவுண்டு நல்லா கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வின்னர் கண்டிப்பாக ஸ்ப்ரைட் தான். பாதி பாட்டிலே காலி ஆயிடுச்சு, அவ்வளோ பொங்கி வந்துருச்சு. ஃபேண்டா ஓரளவுக்கு தான் பொங்கி வந்திருக்கு. ஒருவேளை என் பொண்ணு கரெக்டாக போட்டாலான்னு தெரில. இப்போ வின்னர் என் பொண்ணு தான். ஸ்ப்ரைட் வின் பண்ணிருச்சு, அவளுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட் தம்ஸ்அப்பில் போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ என் பொண்ணு ஏதோ சொல்கிறா, என்னன்னு கேட்கலாம். என்ன யாழ்முகில் சொல்கிறீங்க? இந்த தம்ஸ்அப்பில் நம்ம 2 பாப்ஸ் போடலாம். 2 பாப்ஸா? ஒன்றுக்கே ரொம்ப பொங்கி வந்துருச்சு, 2 போட்டால் எப்படி இருக்கும்? செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? இன்னுமே பாருங்க, இந்த பாப் சவுண்டே அடங்கலை, இன்னும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, இப்போ இந்த தம்ஸ்அப்பில் போட்டு பார்க்கலாம். ஐயோ,
திருப்பி ஆட்டு தெரியுற மாதிரி. அவளுக்கு கரெக்டா கொட்டுற அளவுக்கு பாக்கெட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அவ தான் கொட்டுறா, எனக்கு வழியே விட மாட்டேன்ட்டா. ஒரு பாக்கெட் கொட்டினோடனே தம்ஸ் அப்பும் நல்லா பொங்கிருச்சு. ஸ்ப்ரைட்டை விட அதிகமா பொங்குனது தம்ஸ் அப் தான். பாருங்க எப்படி பொங்குதுன்னு. இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள பொங்குனா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். சவுண்டு கேளுங்க, சவுண்டு கேளுங்க, பட பட படப்படான்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. இது இன்னும் போட போட அதிகமா பொங்கிட்டே இருந்துச்சு. என் பொண்ணு இன்னொன்னு போடலான்னு சொன்னா, போதும்பா சாமி டேபிள் ஃபுல்லா நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டேன் அவளை. நல்ல படப்படப்படன்னு சவுண்டு கேட்டுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு கூட அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாட்டிலுக்குள்ள வெடிக்கிற மாதிரியே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மேஜிக் பாப்ஸ் வச்சு எல்லாமே இந்த கார்பனேட்டட் வாட்டர்ல ட்ரை பண்ணியாச்சு. இப்ப நார்மல் வாட்டர்ல ட்ரை பண்ணா எப்படி இருக்கும், வெடிக்குமா வெடிக்காதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டர்லயும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். இன்னுமே சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் அந்த சவுண்டு அடங்கவே ரொம்ப லேட் ஆச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்னா என் பொண்ணு ரொம்ப குஷியாயிருவா. சரி எப்படி இருந்துச்சுன்னு அவகிட்ட கேட்டா சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாக்குறது. நான் இப்ப நார்மல் வாட்டர் எடுக்கிறதுக்கு போயிட்டேன். என் பொண்ணு ஒரே ஜாலி ஆயிட்டா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க வீட்ல கண்ணாடி டம்ளர் இல்ல, அதனால வந்து சில்வர் டம்ளர்ல தான் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த மேஜிக் பாப்ஸ் இந்த தண்ணிக்குள்ள போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி என் பொண்ணு தான் ஆர்வமா இருக்கு அதெல்லாம் பண்றதுக்கு. இதோட கம்பேர் பண்றதுக்காக 3 எடுத்து முன்னாடி வைக்கிறாளாமா. இப்ப நம்ம இந்த கோலா ஃபிளேவர் வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த தண்ணிக்குள்ள அவளே தான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டா. இதுவும் நல்லா படபட படபடன்னு சவுண்டு கேட்டுச்சு. ரெண்டு பேரும் ஆர்வமா பாத்துக்கிட்டே இருந்தோம், ஏதாச்சும் பொங்குமா ஏதாச்சும் வெளியே வருமான்னு சொல்லிட்டு. அது சவுண்ட் அமைதியானதெல்லாம் உள்ள அடியில டம்ளருக்கு அடியில போயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் மேல வந்துச்சு, உள்ள போச்சு, இதே மாதிரி இருந்துச்சு. இதுல எதுவுமே பொங்கி வரல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வரேன். குழந்தைங்களுக்கு இந்த டிவி போன்லாம் கொடுக்கறதோட இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. நானும் நிறைய அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருவா இனிமேட்டுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கறேன். பை. நாங்க இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களை நாங்க மறுபடியும்